ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட் ட்ரெண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நீங்கள் கமெண்ட்ஸ்லையும் சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட் அந்த ஸ்டாக்கை பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. லாஸ்ட் மார்க்கெட்டில் 1468 ரூபா போனது 1407 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பீக் லெவலில் 2979 ரூபா. நிறைய பேர் பீக் லெவலில் கன்சிடர் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் கொச்சின் ஷிப்யார்டில் எனக்கு பயங்கரமாக நெகட்டிவ்ல இருக்குது ப்ரோ அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ நான் ஹோல்ட் தான் பண்ண சொல்லியிருந்தேன். மேபி அந்த ட்ரெண்ட் போகலாம். ஆனால் இப்போ ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கலாமான்னா அதுவும் $1 million கொஸ்டின் தான். 46 times P ரேஷியோ இருக்குது இந்த ஸ்டாக்கில். 1407 ரூபாவில் இருக்குது. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக பாசிட்டிவ் அப்டேட் எதுவுமே வந்த மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்சு 1-2 ஆர்டர்ஸ் கிடச்சிருந்துச்சு. பட் அதுவும் பெருசாக கிடைக்கல. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸுக்கு லிமிட்டெடுக்கு சில ஆர்டர்ஸ் கிடச்சிருந்து. அது போக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபண்ட் அலாகேட் பண்ணதில் டிஃபென்ஸுக்கு ஒதுக்குனால இவங்களுக்கு மேபி ஏதாவது கிடைக்கலாம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணலாம். ஆனால் கார்டன் ரீச் பில்டர்ஸ், மேசகாண்டாக் பில்டர்ஸ்க்குலாம் கொஞ்சம் ஆர்டர் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணலாம். இந்த ரிசல்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு 52 வீக் லோவான அந்த 858 ரூபா சம்திங் இருக்குது. அந்த ட்ரெண்ட் வரும் பட்சத்தில் நம்ம கொச்சின் ஷிப்யார்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு கொச்சின் ஷிப்யார்டில் வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா P ரேஷியோ 4-6 மேலே இருக்குது. நெக்ஸ்ட் HCL லாங் டேர்முக்கு ஒர்த்தா ப்ரோனி அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ ஆக்சுவலி ஐடி செக்டாரில் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லெஜண்ட் ஐடி செக்டார் தான். இவங்க இந்த HCL டெக்னாலஜிஸோட ஷேர்ஸ் எல்லாமே ரோஷினி நாடார், அதாவது சிவ் நாடார் அவரோட பொண்ணு ரோஷினி நாடாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இதான் ஒரு நியூஸ் அப்டேட்டு. லாஸ்ட் மார்க்கெட்டில் 2% விழுந்திருக்கு. 1551 ரூபாவில் இருக்குது இந்த ஷேரோட ப்ரைஸு. ஆக்சுவலி 25 times P ரேஷியோ இருக்குது. 52 ஐனி பார்க்கும்போது 2012 ரூபா, லோன் பார்க்கும்போது 1235 ரூபா. நான் இதில் என்ன எதிர்பார்க்குறேன்னா P ரேஷியோ ஒரு 20க்கு கீழே வர பட்சத்தில் ஹெச்எல்லும் சரி, டெக் மஹிந்திரா இப்போதைக்கு கொஞ்சம் வேல்யூஷன் ஜாஸ்தி, விப்ரோவில் கிடைக்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டி. அது மாதிரி டிசிஎஸ்லையும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. மேபி டிசிஎஸ் ரிசல்ட்ஸ் பெருசாக அடி வாங்காதுன்னு நினைக்கிறேன். விப்ரோ அடி விழும் அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அகைன் விப்ரோவில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க HCL டெக்னாலஜிஸ்லாம் வாய்ப்பு கிடச்சுன்னா யூஸ் பண்ணலாம். பட் விப்ரோவில் தான் இப்போ 22 or 23 அந்த ரேஞ்சில் இருக்குது. விப்ரோவில் எனக்கு தெரிஞ்சு ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் வாய்ப்பு கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட்டு இந்த ஏசி கம்பெனிஸ் ஆக்சுவலி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். குறிப்பாட்டு அவங்களுக்கு இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் தட்டுப்பாடு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சம்மர் இப்போவே பார்த்தீங்கன்னா வெயிலில் நைட்டு ரூமுக்குள்ளே வந்தோன்னா, அதாவது வெயில் முடிஞ்சு நைட்டு ரூமுக்குள்ளே வந்தோன்னா தீயை கொளுத்தி வச்ச மாதிரி இருக்குது. அப்படி இருக்குது. ஏசி இல்லாமலாம் சர்வே ஆகாதுன்னு நினைக்கிறேன். இப்போவே எப்படி இருக்குது, ஏப்ரல் மேலாம் எப்படின்னு தெரில. ஸோ அவங்க 4-5% பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறாங்க ஏப்ரல் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் கமாடிட்டியோட காஸ்ட்டும் அதிகரிக்குது. அதனால இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ப்ளூ ஸ்டார் இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இனி படிப்படியாக எல்லா ஏசி கம்பெனிஸும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நேஷன் வைடு ஒரு 6 நியூ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் ரத்னாபுரியில் ஒரு இடம் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அது போக 2 பிரான்ச்சஸ் PN ரோட் அண்ட் பெருந்தொழுவு திருப்பூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில். தூத்துக்குடியில் எட்டயபுரத்தில் 1, தெலுங்கானாவில் கரீம் நகரில் 1, உத்தரப்பிரதேஷில் அயோத்தியாவில் 1. ஸோ டோட்டலாட்டு 6 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த பேங்கோட ஸ்டாக் ப்ரைஸ் 412 ரூபாவில் இருக்குது. வெறும் 5 times தான் P ரேஷியோ இருக்குது. லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் ஒரு 6% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த பேங்கில் ரிசல்ட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக ஓரளவு நல்லா தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நியூ பிரான்ச்சஸை இன்க்ளூட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 578 பிரான்ச்சஸ் இருக்குது. 12 ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது. 17 ஸ்டேட்ஸில் இருக்கிறாங்க ப்ரெசன்ஸு. அது போக 4 யூனியன் டெரிட்டரிஸ்லேயும் உங்களுக்கு ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு நல்ல பேங்க் தான். ஆனால் எனக்கு என்ன இதில் நான் நிறைய வாட்டி அப்டேட் பண்ணியிருக்கிறேன், யூனியன் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அந்த யூனியன் ப்ராப்ளம் கண்ட்ரோலுக்கு வருது, ஒரு முடிவுக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகலாம். இது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேரும் ஆக்சுவலி இண்டிவிஜுவல்ஸ் தான். இவங்க மார்க்கெட்டில் அந்த ஃப்ரண்ட் ரன்னிங்கில் ஈடுபட்டதாட்டு இவங்க 5 பேருக்குமே பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க செபி. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நிகில் கைட்டன், இவருக்கு 10 lakh பெனால்ட்டி. அது போக ஓம் பிரகாஷ் கைட்டன், மஞ்சு கைட்டன், நேஹா கைட்டன், நிதி ட்ரிப்வால், இவங்க 4 பேருக்கும் 5 lakhs per பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது டீலர் ஆஃப், அதாவது பிக் கிளைண்ட்ஸு, அடுத்தது இம்பெண்டிங் ஆர்டர்ஸ், இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டீலராக இருந்திருக்காங்க. அதில் சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் தான் செபி இவங்களுக்கு பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் ரன்னிங்கில் இல்லீகல் ப்ராக்டிஸ் பண்ணதுனால இவங்களுக்கு பெனால்ட்டி போட்டிருக்காங்க இந்த 5 இண்டிவிஜுவல்ஸுக்கு.
நெக்ஸ்ட் ஹேத்வே கேபிள்ஸ். ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நான் நிறைய வாட்டி டிஸ்கஸும் பண்ணியிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேபிள் செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி 13 ரூபா லாஸ்ட் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. நான்லாம் ஒரு 20 ரூபா 22 ரூபா போன டைமில் வந்து இதில் எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கிடச்சிச்சு. இப்போல்லாம் அதை வந்து வச்சுட்டு இருந்தோன்னா நமக்கு நஷ்டம் தான் இருக்கும். 13 ருபீஸில் ட்ரேட் ஆகுது. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் லாஸ்ட் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களோட நேம் வந்து GTPL ஹேத்வேஸ் MIB HITS பிளாட்ஃபார்மில் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 900 டிவி சேனல்ஸ் வந்து ஏப்ரல் டு ஜூன் குவார்ட்டர்ஸில் வந்து லான்ச்சிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 100 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 10 இயர்ஸ் ப்ராட்காஸ்டிங் பிளாட்ஃபார்மில் தான் இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹேத்வே GTS ஹேத்வேக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. பேடிஎம்க்கு வந்து காஷ்னரி நோட்டீஸ் வந்து NSE அண்ட் BSE வந்து ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பேடிஎம்க்கு வந்து இது ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்குது. ஸோ பேடிஎம் வந்து ஜுக்னோ அதில் வந்து ஸ்டேக் சேல் பண்ணுறாங்க. 3 கோடிக்கு வந்து ஸ்டேக் சேல் பண்ணி எக்ஸிட் பண்ணுறாங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் வந்து 12.75% ஆஃப் த ஸ்டேக் சேல் வந்து சொக்கோமோ டெக்னாலஜிஸில் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பேரண்ட் கம்பெனி ஆஃப் ஜுக்மோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே March 31, 2025 அதுக்குள்ளே வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓவரால் இது வந்து பேடிஎம் கொடுத்த அப்டேட்டு. ஆனால் ஜுக்னோ வந்து பேடிஎம் ஸ்டேக்கை வந்து ஒரு 23.52 crores வேல்யூக்கு வந்து ரீபர்ச்சேசிங்கும் பண்ணுறாங்க. இது வந்து பேடிஎம் கொடுத்த ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு. ஆக்சுவலி 10 கிராம் கோல்டு வந்து 90,980 ரூபா வந்து டச் பண்ணியிருக்கு. அப்போது 10 கிராமுக்கு வந்து வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கேயோ போயிடுச்சு. ஸோ ஓவராலாட்டு ஒரு கிராம் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா அந்த ரேஞ்செலாம் தாண்டிடுச்சு. எப்படி பார்த்தீங்கன்னா அந்த டேக்ஸ் எல்லாம் போட்டாலே எவ்வளோ வந்துடும் நினைக்கிறேன். ஸோ 10 கிராமுக்கு 1140 ரூபா இன்க்ரீஸ் ஆகி 90,980 ரூபா அந்த ரேஞ்சில் வந்திருக்கு. 22 கேரட் 10 கிராம் வந்து 83,400 அந்த ரேஞ்சில் வந்திருக்கு. இதில் 10 கிராமுக்கு வந்து 1,050 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் கோல்டு வந்து ஆல் டைம் ஹை ஆட்டு $3,079 வந்து கிளைம் ஆயிருக்கு. US கோல்டு ஃபியூச்சர்ஸ் வந்து 3,086 ரூபா பெர் அவுன்ஸ் பெர் டாலர் ஆட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாட்டு கோல்டும் பார்த்தீங்கன்னா மின்னல் வேகத்தில் போயிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2025 என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரிப்போர்ட் படி கோல்டு வந்து 96,000 ஆக்சுவலி பர் 10 கிராமுக்கு 96,000 வரைக்கும் போகலாம். ஏன்னா குளோபல் எக்கனாமி அன்சர்டனிட்டி அடுத்தது வந்து யூஎஸோட அந்த டேரிஃப் ரிலேட்டட் இஷ்யூ பேசிஸில் வந்து இந்த ட்ரெண்டை வந்து டச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட் ப்ராஜெக்ட் கொடுத்த அப்டேட். இவங்க ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டரில் அவங்களோட ஒன் ஆஃப் த சப்சிடரி கம்பெனி இருக்குது. அதில் ஒரு 1,625 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடரி தான் ப்ரெஸ்டீஜ் ஹாஸ்பிட்டாலிட்டி வெஞ்சர்ஸ். இதில் ரைட்ஸ் இஷ்யூ பேசிஸில் 1,625 கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கம்பெனி 2017 தான் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. 4,161 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஐடி கம்பெனிஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம்ஸ் எல்லாமே சில அப்டேட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ டாப் 4 ஐடி கம்பெனிஸோட மார்க்கெட் கேப்லேஷன் ஜான்வரி 2025 பார்த்தீங்கன்னா $50 பில்லியன் அளவுக்கு வந்து மார்க்கெட் கேப்லேஷன் வைப் அவுட் ஆயிருக்கு. இதில் டிசிஎஸ்க்கு வந்து $20.5 பில்லியன் அளவுக்கு வந்து வெளியே போயிருக்கு மார்க்கெட் கேப்லேஷன். இன்ஃபோசிஸுக்கு $14.9 பில்லியன் வைப் அவுட்டு. ஹெச்எல் டெக்னாலஜிஸ் அண்ட் விப்ரோ ஹெச்எல் டெக்னாலஜிஸ் $10.3 பில்லியன் விப்ரோ வந்து $4.8 பில்லியன் மார்க்கெட் கேப்லேஷன் வைப் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மார்ச் குவார்டர் எடுத்து பார்க்கும்போது டிசிஎஸ்க்கு 12%, ஹெச்எல் டெக்னாலஜி 17% விழுந்திருக்கு, விப்ரோவும் 13% விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மார்க்கெட் கேப்லேஷன் வந்து டவுன் ஆயிருக்கு. இதில் நீங்கள் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் 20.5% காலி, இன்ஃபோசிஸ் 14.91%, ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 10.2%, விப்ரோ வந்து 4.81%. டிசிஎஸ்க்கு வந்து பைக்கால் கொடுக்குறாங்க. 4,230 ரூபா சொல்கிறாங்க. இன்ஃபோசிஸ் 15% மேலே போகும் அப்படின்னு சொல்லி 1,790 ரூபா சொல்கிறாங்க. ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோ அவங்களுக்கு எல்லாமே வந்து செல் கால் தான் கொடுக்குறாங்க. ஹெச்எல் டெக்னாலஜிஸுக்கு வந்து செல் ரேட்டிங் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த அடி விழுறதுக்கு ஐடி செக்டரில் அடி விழுறதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பர்டிகுலராக யூஎஸில் வந்து அந்த ஐடி ரெவன்யூஸ் வந்து அடி வாங்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி 60% வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஐடி ரெவன்யூ வந்து யூஎஸ்லேருந்து தான் வருது. ஸோ இந்த ட்ரம்போட டாரிஃப் ரிலேட்டட் இஷ்யூனால வந்து அங்கே ஐடி ஸ்பெண்டிங்கும் கிளைண்ட் வந்து ஸ்பெண்டிங்கும் குறையும் அப்படிங்கிற பேசிஸில் வந்து ஐடி ஸ்டாக்ஸ் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க. இது எவ்வளோ நாள் போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பவர் கிரிட் கொடுத்த அப்டேட் உங்களுக்கு 6 ப்ராஜெக்ட் வந்து கிடச்சிருக்குது. கிட்டத்தட்ட டிரான்ஸ்ஃபார்மர் ப்ராஜெக்டில் 6 ப்ராஜெக்ட் 397 MVA கன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் 674 கோடிக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. 673 கோடிக்கு. இது பவர் கிரிட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. டிசிஎஸ்ல வந்து அப்டேட். ஆக்சுவலி டிசிஎஸோட ஃபார்மர் CEO எஸ் ராமோதுராய் இவரை வந்து பார்த்தீங்கன்னா சங்கரா ரத்ன அவார்டு வச்சு ஹானர் பண்ணுறாங்க.
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட லீடர்ஷிப்பில் தான் டிசிஎஸ் வந்து $155 மில்லியன் அந்த ரெவன்யூ $6 பில்லியன் அளவுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஹெல்த் கேர் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து டிசிஎஸை டெவலப் பண்ணி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடோட ஐடி மினிஸ்டர் பழனிவேல் தியாகராஜன் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. மேன்கைண்ட் ஃபார்மா கொடுத்த அப்டேட், இவங்க அவங்களோட 3 சப்சிடரிஸில் வந்து அமால்கேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் வந்து இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 421.51 crores வேல்யூ உள்ள இந்த மெர்ஜர் என்டிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேன்கைண்ட் ஃபார்மாவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட அவங்களோட 3 சப்சிடரிஸ் அந்த மெர்ஜ் பண்ணது இவங்களுக்கு கூட வந்து அப்ரூவல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.